திருத்தணி அரசு மருத்துவமனை மக்கள் பயன்படுத்தும் வகையில் செயல்பட்ட போது எப்போது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், விரிவான தகவல்கள் என்ன? திருத்தணி அரசு பொது மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்ட பின்பும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல்வர் திறந்து வைத்த பின்பும் 2 மாதங்களாக பயன்பாட்டுக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தரம் உயர்த்தப்பட்ட பின்பும் அரசு மருத்துவமனை மக்கள் பயன்படுத்தும் வகையில் இயங்க செய்யாமல் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வருவதாக வன்மையான கண்டனத்தை தெரிவிப்பதாக சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்வசதி இல்லாத காரணத்தினால்தான் கடந்த 2 மாதங்களாக மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய சீமான், தரம் உயர்த்துவதாக வெற்றி விளம்பரத்திற்கு அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டு மருத்துவமனைகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு கூட அரசு நிறைவு செய்யாமல் இருப்பது ஏழை எளிய மக்களின் உடல் நலனோடு விளையாடும் கொடுஞ்செயல் எனவும் நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் எனவும் சீமான் விமர்சித்திருக்கிறார். மேலும் விழுப்புரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தரம் உயர்த்தப்பட்ட பின்பும் உட்கட்டமைப்பு வசதியோ மருத்துவர்கள் நியமனமோ செய்யப்படாத காரணத்தினால் பயிற்சி மருத்துவர்களை கொண்டு இயங்கி வருவது அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் பல்வேறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மருத்துவ கல்லூரிகள் வரை போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது பெரும் கொடுமையாகும் எனவும் சீமான் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு உடனடியாக தரம் உயர்த்தப்பட்ட திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீமான் அரசை வலியுறுத்தலும் செய்திருக்கிறார். நன்றி மகேந்திரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.